ஸோ டே 3 நான் எப்படி பார்த்தேன்னா டேரெக்டாக வந்து அதாவது பட்டுன்னு ஒரு 10 ஓவருக்குள்ளே முடிச்சு விட்ருவாங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 50 ரன் லீடு வரும், அதுக்கு மேலே வந்து பெருசாக போகாது, நல்லா போட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நினச்சா என்ன சொல்கிறது, அது 173 போய் நிற்கிது. அவங்களும் ஆடுறான் மார்க்கோச் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க சுத்தமாக வந்து நான் என்ன நினச்சிட்டேன்னா வந்து பிச்சு மாறி போச்சு. நான் அப்போ இருந்த மைண்ட் செட்டை சொல்கிறேன். பிச்சு வந்து சுத்தமாக மாறி போச்சு. நம்மலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆடும்போது அப்படியே தெறிக்கும் பாரு, 500-600 அடிக்கிற பாரு, மினிமம் ஒரு 400-450 வந்து கன்ஃபார்மாக அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து லீடு வந்து 50 ரன்னுக்கு மேலே போகாது, ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம மேட்சை கொண்டு போயிடலாம். ஏன்னா பிச்சும் பெருசாக வந்து இந்தியன் பவுலர்ஸுக்கே பார்த்திங்கன்னா அவங்க போடும்போது நல்லாவே தெரிஞ்சுது, பெருசாக வந்து அந்த பவுன்ஸில் எதுவுமே ஆகலை. சரி அவ்வளோதான் போல், இப்போ பிச்சோட பவுன்ஸ் வந்து ஃபஸ்ட் டேயில் மட்டும்தான் இருந்தது, செகண்ட் டே இந்தியா பேட்டிங் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து நல்லாவே தெரியுது, இந்தியா பவுலிங் போடும்போது சுத்தமாக வரல. ஸோ அப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கிற கேம் இருக்குது, அது இல்லாமல் பிச்சு வர இப்போ பவுன்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக அஸ்வினுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும். 4th 5th டேலாம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நினச்சா 3 நாளே முடிச்சுட்டு போயிட்டானுங்க. அவனுங்களும் ஆடுறானுங்க. எல்கர் அந்த ஷார்ட் பாலை தான் போட்டு தொலைகிறது. டிராவிஸ் ஹெட்டுக்கும் அதே தப்பு தான் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் எல்கருக்கு அதே தப்பு தான் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேனோட வீக்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா அதை ட்ரை பண்ணி தான் பார்க்குறதே, அதை ஒன்றுமே பண்ணல. அவன் பாட்டு அடிச்சிட்டு இருக்கான், 150 அடிக்கிறான், அடுத்து வந்து 200, அடுத்து 200 நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். என்ன நடக்குதுங்க? நாம் மொத்தமாக அடித்தது 245 தான், ஏன்னா அவனே தனியாக 200 அடிக்க விட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா யாரும் மாற்றி பும்ரா சிராஜ் போடும், சிராஜ் சுத்தமாக நியூ பாலில் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ஆளே எங்கப்பா சிராஜுன்னு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு அவரோட பவுலிங்கு. ஏன்னா செகண்ட் நியூ பாலில் அவ்வளோ அநியாயத்துக்கு வந்து ஒரு நல்லா போட்டு அவர் அடித்தாருன்னா, எல்கர் அடித்தாருன்னா நான் ஒத்துப்பேன். அநியாயத்துக்கு வந்து ஒரு ஷர்துல் தாகூர் போடுற மாதிரி போட்டுட்ருக்கா ப்ளஸ் செகண்ட் நியூ பாலில். எனக்கெல்லாம் பார்த்து முடிஞ்சுதுடா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இவனுங்க எங்கே அவுட் ஆகி எப்படி நாம் அப்புறம் ஆடி இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலையே. இது 10ஆவதுக்கு இன்னும் 2 நாள் வேறு இருக்குது. இவனுங்க ஆடி முடித்து எப்போ நமக்கு கொடுத்து நாம் எப்போ ஆடி டார்கெட்லாம் செட் பண்ணி, அதான் அந்த 3 டிஜிட்டில் அந்த லீடு வரும்போதே மனசை விட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு ஹோப் இருந்தது, பிச்சு வந்து ஓரளவுக்கு ஓகே பவுன்ஸ் ஆகலை அப்படின்னு அந்த ஒரு ஹோப் இருந்தது. ஸோ அதனால் ஒரு சில லீடு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. கடைசியாக ஷர்துல் தாகூர் அது தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரான்னு தெரில, குத்து இப்போ ஒரு பவுன்சரை போட்டார். இது கரெக்டாக எல்கரும் பார்த்திங்கன்னா அதை அடிக்க போய் ஈஸியாக பார்த்திங்கன்னா ராகுலுக்கு கேட்ச் ஆச்சு. கடைசியாக 185ல் போனான்டா. அப்போ தான் வந்து இவன் போகிறான் சந்தோஷப்பட்டா. இன்னொரு பக்கம் மார்க்கோ ஜான்சன் அவன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இன்னொரு சைடில் வந்த கோச்சு அவனும் போட்டு அடிக்கிறான், 6 அடிக்கிறான், 4 அடிக்கிறான். ஏன் வரம்போது தான் அடிச்சிட்ருக்கீங்க, என்னடா இது பவுலிங்கு, பிச்சு அவ்வளோ மோசமாயிருச்சா அப்படின்னு அந்த கேள்விகள் வந்து கேட்க என மனசுக்குள்ளேயும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இவனே அடிக்கிறான், நாம் அடிக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் பர்றாடே அப்படிங்கிற மாதிரி வந்து மனசில் அப்படியே வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே, அதுக்கப்புறம் நல்ல வேலை கோச்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து அது வேறு வந்து சும்மாவே வந்து அவன் அவுட் ஆக மாட்டேங்கிறான். இது போக முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து 2 ட்ராப் கேட்ச் வேறு விட்டாங்க. ஒன்று கேஎல் ராகுல் விட்டார், இன்னொன்று வந்து அஸ்வினுக்கு ஒரு மோரலஸ் கேட்ச் மாதிரி வந்தது. சரி அதை கூட ஏதோ விட்டுடலாம். கேஎல் ராகுல் கொஞ்சம் வந்து அதுவுமே ஒரு டஃப் சான்ஸ் தான். சரி ஓகே அதுவும் போயிட்டு போகுது விடு. கடைசியாக மறுபடியும் அஸ்வினியாக பார்த்திங்கன்னா வந்து அவர் கோச்சு கேட்டால் பார்த்திங்கன்னா வந்து எப்படியும் எடுத்து கொடுத்துட்டார். பட் அஸ்வின் ரொம்ப பாவங்க, நிறையா சான்சஸ் கிடச்சிது, எல்லாமே வந்து ஒரு ஆஃப் சான்ஸாக மாறிடுச்சு அவர் பவுலிங்கில். அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவுக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் எண்டு பார்த்திங்கன்னா பும்ராவை கொண்டு வந்தாங்க. பும்ரா சிராஜ் பேரை வந்து ரோஹித் சர்மா உள்ளே கொண்டு வந்தார். பும்ரா டக்குன்னு பார்த்திங்கன்னா ரபடாவும் அந்த வந்து இன்னொரு ரெண்டில் பார்த்திங்கன்னா பர்கரையும் வந்து தூக்கிட்டார். அதுக்கப்புறம் டெம்போ பொம்மா பர்கர் உள்ளே வரும்போது தெரிஞ்சிச்சு டெம்போ பொம்மா கன்ஃபார்ம் கிடையாது அப்படி. ஸோ அவர் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ 9 விக்கெட் போனோடனே பார்த்திங்கன்னா வந்து 408 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டாங்க. இன்னொரு ரெண்டில் மார்க்கோ ஜான்சன் செமையாக ஆடினார், 84 ரன்ஸு அவர் ஆடினார். அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு சைடில் வந்து ஏன் இவ்வளோ ஈஸியாக ஆட விடுறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி தான் எனக்கு வந்து அப்படியே மனசில் ஓடிட்டே இருந்தது. கடைசியில் ஷர்துல் தாகூர், பிரசித் கிருஷ்ணாவை சேர்ந்து முகமது சிராஜும் கெட்டு போயிட்டார். பட் இனிவே ஏதோ முடிஞ்சுதே, ஏன்னா ஒன்று தெட்டு. இப்போ வாங்குற அடைய செகண்ட் இன்னிங்ஸில் போட்டு பொழக்கிறான் பாரு அப்படின்னு பேசுனா ஃபஸ்ட்டு பால் ரபடா போடுறான், பவுன்ஸ் ஆகுதுங்க. பார்த்தோன்னே எனக்குலாம் ஷாக்கு. டே என்னடா பவுன்ஸ் ஆகுது, இவ்வளோ நேரம் 108 ஓவரை என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேட்குறேன் எம்மா என்னம்மா இது பிச்செல்லாம் நல்லா தான் இருக்கா, நீங்கள் தான் பவுன்ஸ் பண்ணலையா? அந்த ஓவரே எனக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? அதுக்கப்புறம் என்னத்தை சொல்ல, உன் குத்தமா என் குத்தமா யாரை நான் குத்தம் சொல்ல அப்படி தான் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த நிலமை அப்படி தான் இருந்தது. அந்த பாட்டை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேக்ரவுண்டில் கேட்குறக்காக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் மறுபடியும் வந்து ரபடா பால்லாம் அவுட் ஆகிட்டார்.
அது எப்படி தான் ரவரா மட்டும் எப்படி தான் அப்படி போடுறான்னு தெரியல. ஏன் நம்மளால் இப்படி போட முடியலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பிளாங்காக அப்படியே ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அப்படியே ஏன் எப்போ கம்ஃபர்ட் ஆகினா அதுக்கப்புறம் சுக்மன் கில்லு ஓரளவு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனும் போனான். அப்புறம் கேஎல் ராகுல். அந்த கதையை வந்து நான் லைனாக சொல்கிறேன். ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு ஸ்ட்ரோக் பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணார். 3 ட்ராப் கேட்சஸ் வேறு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விட்டு கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வால் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து ஒரு கேட்சை விட்டார் மார்க்ரம். அதுக்கப்புறம் மார்க்கோ ஜான்சன் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 2 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கெவின் பீட்டர்சன் ஒரு கேட்சை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருப்பாரு. அந்த ஷர்துல் தாக்கூருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ சான்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணி கொடுத்தோம். அதை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியல. ஒரு ரன்னில் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து இவ்வளோ லீட் போனோன்னே வந்து நாம இந்த ரன்னை அடித்து அதுக்கப்புறம் வந்து டார்கெட் செட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நடக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த டேவை நல்லா ஃபுல்லாக வந்து லாங்காக எடுத்துகிட்டு போய் விக்கெட் லாஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேவை பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு மெயின் ஐடியாவாக எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 நாளை எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டார்கெட்லாம் வந்து சரி ஓரளவு கொண்டு போனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் போர்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறலாம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிருந்து இந்த நாளை வந்து எப்படியாவது வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் கோலாக இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். பட் டோட்டலாக இன்றைக்கே இவங்க கேமை முடிப்பாங்க நான் அப்படி முடிப்பாங்கன்னு நினச்சேன். இவங்க இப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. எதுக்கு எதுக்கு 2 நாள்லாம் காத்துட்ருக்கீங்க, இப்படியே ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்ச் வேறு ட்ராப் பண்ணாங்க. பட் அதெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணார். பட் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தா ஆகலை. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்லக்கியாக வந்து மறுபடியும் க்ளவுவில் பட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் ஆகிருக்கும் விக்கெட் கீப்பருக்கு. அதுக்கு முன்னாடியே கேப்டன் ரோஹித் சர்மா. ஸோ 2 இன்னிங்ஸுமே ரோஹித் சர்மா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் ஆட்டை ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் ஆகிட்டார். அது எப்படின்னு தெரியல. அவர் போட்டால் மட்டும் அது நேராக திடீர்னு அந்த லென்த்துலேருந்து நேராக வருது, திடீர்னு உள்ளே கட் ஆகுது. ஷமி இருந்திருந்தால் நடந்திருக்கிறதே வேறு. ஸோ அதுக்கப்புறம் நம்பிக்கையாக சுக்மன் கில் அந்த விராட் கோலி கட்டு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. எனக்கு அந்த அப்ரோச்சில் தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. எந்தம்மா நிலவையில் சரி ஓகே ஆடுங்க வரட்டும். ஏன் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் சுக்மன் கில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட நான் ஏதோ அது வந்து கொஞ்சம் வந்து லீவ் பண்ண போய் ஏதோ க்ளவுஸில் பட்டு போச்சு, ஏதோ ஒத்துக்கலாம், அது வந்து அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து யார்கரில் போய் அவுட் ஆகிறியாப்பா. பேரில் போட்டால் டிஃபெண்ட் பண்ணணும், இல்லை விராட் கோலி மாதிரி ஒரு 4 அடிக்கணும், ஃபைனல் லெக்கோ அந்த பக்கம் நவும். பட் அவர் பாட்டு வந்து அவசரத்தில் வந்து 6 பவுண்டரி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வந்து அடிச்சிட்டாரு பால். அவர் பாட்டு ஒரு வேகத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அவர் ஆடி 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பேட்டில் வந்து விக்கெட் போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நடக்கிறதான். ஆனால் இப்படியெல்லாம் போகுமா அப்படிங்கிறத வந்து அது இந்த மாதிரி கட்டத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் உங்களுக்கு நிலமை புரியாது. இப்பயுமா புரியலை. ஆல்ரெடி வந்து அவன் லீட் இருக்கான், புரியுதா? அந்த லீடை தாண்டி நம்ம அடிக்கிறது தான் டார்கெட்டு. இதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து நம்ம நிற்போமா அப்படிங்கிற இந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஆடணும் அப்படிங்கிறது அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு மெயின் கோல். இதெல்லாம் ஞாபகப்படுத்தாமல் நீங்கள் பாட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? இல்லை இன்னும் கொடுமையான விஷயம்னா அந்த பாலுக்கெல்லாம் போய் போல்ட் ஆகிறீங்க. சத்தியமாக ரீப்ளே பார்த்துட்டு அவரே வந்து ரொம்ப மோசமான மனநிலையில் இருப்பார். இதுக்கு நல்ல டீ பிரேக் வேறு வந்தது. ஸ்ரேயர் வந்து மறுபடியும் சரி ஓகே மறுபடியும் இவங்க தான் போட்டு ஏதோ ஓரளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரேயர் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போட்ட பாலுக்கு எங்கேயோ ஆடி அவர் போல்ட் ஆகிட்டு போயிட்டார். சரி கேஎல் ராகுல் கோலி தான் அவங்களாச்சும் வந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேஎல் ராகுல் திருப்பி அதே கதை தான் ஆடி இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு வெளியே போன பாலை அது தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அடிக்க போய் அது எட்ஜ் ஆகி அந்த பாலை சும்மா விட்டு இருந்தால் ஸ்லிப்புக்கே போய் கேட்ச் விழுந்திருக்கும். அதை போய் யாரை போய் செகண்ட் ஸ்லிப்பில் கேட்ச். சரி ஒரு முடிவாக தான் இருக்காங்க. சரி பின்னாடி வர அஸ்வின் ஷர்துல் தாக்கூர் நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஜெயிக்கலாம் வேணாம், எப்படியா அந்த நாளை முடிச்சு விட்ருங்க, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் சரி ஒரு ரெண்டு விராட் கோலியாச்சும் அவராச்சும் ஏதோ ஒரு 50 ஒரு 100 அடிக்கிட்டோம், அதையாச்சும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா வந்து அஸ்வின் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு ஃபுல்லாக அந்த ஷார்ட் பாலில் பார்த்தீங்கன்னா வந்து விட்டு விளாசுறாங்க போட்டு. அஸ்வின் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமையான அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் போட்ட ஒரு ஷார்ட் பால் டெலிவரி. இது என்ன கேள்வினா ஏன் இந்தியன் பவுலர்ஸாக அதை பண்ண முடியல? சுத்தமாக வேறு பிச்சு மாதிரியே தெரிஞ்சுது. சத்தியமாக நம்பவே முடியல இந்த பிச்சில் தான் பவுலிங் போடுறாங்களா, எப்படி இப்படி போடுறீங்க? அவங்க போடும்போது ஒன்றுமே எகிரலையாடா, எல்லாமே படுத்துருச்சு. இவங்க போடும்போது மட்டும் இப்படி எகிருதுன்னு சரி, யார் வந்து போட்டால் எகிருது, என்னதான் பண்ணுறானுங்கன்னு தெரியல. அந்த ஹைட் அப்படிங்கிறது செம எஃபிஷியண்ட்டாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஷார்ட் பால் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுறாங்க. அந்த பாலை ஜஸ்ட் நீங்கள் ஒரு பவுண்டரி காரலாம், இல்லை எட்ஜ் ஆகும், இல்லைனா வந்து அதை லீவ் பண்ணலாம் டீசெண்டாக. இதை தாண்டி அதை வேறு எதுவுமே பண்ண முடியாது, தொடவே முடியாது. தொட்டா பவுண்டரி இல்லை எட்ஜ், இந்த 2 விஷயத்தில் கன்ஃபார்மாக எதுவும் நடக்கும் அப்படிங்கிற. அப்படி எதுவும் நடக்கலைன்னா அது கிளவுடில் பட்டு கேட்ச் போயிடுது. அப்புறம் அந்த பும்ரா அவர் வேறு ரன் அவுட் இருக்கிற நிலைமையில் அவர் வேறு பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி ஒரு 2 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணார். பட் பும்ரா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கிளியராக தெரில, எங்கடா அது
விராட் கோலி ஓடிட்டு அடுத்த தேர்ட் அன்னைக்கு வந்துடுவாருக்குள்ள பும்ரா என்ன காணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ரபடாவே பிடிச்சி ஈஸியாக ஸ்டெம்பில் அடிச்சிட்டார். அவர் அடிச்ச 5 நிமிஷம் கழிச்சு தான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாது கிரீஸை. டேரெக்டாக அம்பையர் அப்பயே சொல்லிட்டார் அவுட்டுன்னு. என்னதாண்டா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி லாங் ஃப்ரேமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் விக்கெட் போனதுக்கப்புறம் காமிச்சார். கடைசியில் பார்த்தா ராங் எண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து கை மாற்றி விட்டுருக்காப்புல கிரீஸை டச் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் டைம் ஆயிருக்குது. அதை வச்சு அதுக்கப்புறம் மாற்றி எடுத்தது வந்து அதுக்குள்ளே இவன் வந்து ஈஸியாக அடிச்சு. பட் ரன்னுக்கெல்லாம் கமிட் ஆயிருக்காது, பெருசாக எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. என்ன கொஞ்சம் மெதுவாக ஓடி வந்திருக்காப்புல. சரி அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரன் அவுட் ஆனா என்ன ஆகலைன்னா என்ன. அட்லீஸ்ட் வந்து இந்த நாளாச்சும் எப்படியோ அது ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ஆல் அவுட் ஆகாமல் ஒரு டே 4 ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் போகும்னு சொல்லி பார்த்தா இல்லை. சிராஜும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார். மறுபடியும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் லோவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆகிட்டார். அதை பயங்கரமான ரிவ்யூ அது யாருமே எதிர்பார்க்கல. அது ரீப்ளேயில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தம் ஃபிங்கரில் இருந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பால் பட்டு போயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் விராட் கோலி மட்டும் சரி அதான் கடைசி நாம தான் இருக்கும் போட்டு எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். மார்க்கோ ஜென்சன் பால கரெக்டாக வந்து அவரால் கிளியர் பண்ண முடியல. டாப்பேஜ் வாங்கிருச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் கம்ஃபர்டபுளாக டைவ் பண்ணி அதை பிடிச்சி இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதோட இன்னிங்ஸ் தோல்வி. ஸோ 32 ரன்ஸில் கடைசியாக 32 ரன்ஸ் வித்தியாசம், இன்னிங்ஸ் வித்தியாசம். அவனுங்க செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஆடாமல் ஜெயிச்சிட்டானு. அவனுங்க அடித்த ஒரு இன்னிங்ஸ் கூட நம்மளால் மொத்தமாக 2 இன்னிங்ஸில் அடிக்க முடியல. அப்படிங்கிறது தான் அதுவே வந்து 32 ரன் கம்மி. ஸோ இதுதான் வந்து இது உண்மையான விளக்கம் வான் பை இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ 2023 எப்படியெல்லாம் முடியும்னு நினச்சா இப்படி முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இன்னொரு மேட்ச் இருக்குது, அதை தான் ஒழுங்காக பார்த்து தான் ஆடி அட்லீஸ்ட் சீரியஸை ட்ராவாச்சும் பண்ணணும். ஒயிட் வாஷ்லாம் ஆனோம்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ஏற்கனவே வந்து இந்த மேட்சுக்கே வந்து 5வது பிளேஸ் போயிட்டோம். இது அதையும் தோற்றோம்னா வந்து எங்கே கொண்டு போய் விடனே தெரியாது. ஸோ பார்த்து சூதானமாக ஆடணும். பாய் கைஸ், தென் ஹாப்பி நியூ இயர்.